சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் பரோஸ். இது ஒரு 3D படம். இந்த மலையாள படத்தை இயக்கி இருக்கிறவர் மோகன்லால். அவரோட டைரக்டோரியல் டெபு இந்த படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு ட்ரிவியா ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஜிஜோ புன்னோஸ் அப்படிங்கிறவர் மைடியர் குட்டிச்சாதான் அப்படிங்கிற ஒரு படத்தை 1984ல் 3Dயில் எடுத்தார். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 3D படம் அதுதான் அப்படிங்கிறது கூட ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். அவர் நிறைய இன்னோவேட்டிவான முயற்சிகள்லாம் சினிமாவில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவரோட ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட திரைக்கதையை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ட்ரிவியாவே எனக்கு பட்டுச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, அதுவும் என்டையர்லி ஷார்ட் இன் 3D அப்படிங்கிற மாதிரிலாம் விளம்பரப்படுத்தினாங்க. அந்த 3D எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு, அண்டு இந்த படம் சொல்கிற மெசேஜ் என்ன, அது எந்த அளவுக்கு சரியாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூவில் போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பரோஸ் என்கிற பூதமான மோகன்லால் 16ஆம் நூற்றாண்டுல இருந்து ஒரு புதையலை அடை காய்ச்சிட்டு வராரு. அதாவது போர்ச்சுகீஸ் லார்டான டி காமா அப்படிங்கிறவரோட புதையல் தான் அது. அவரோட சந்ததியை சேர்ந்த ஒரு ஆள்கிட்ட அதை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வேலை, அந்த டாஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு லாயல் சர்வெண்டா அந்த சந்ததியை சேர்ந்த ஒரு நியாயமான ஆள் வருவாருன்னு ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்காரு. ஒரு 13 தலைமுறைக்கு அப்புறம் அப்படியான ஒரு ஆளும் வராங்க. ஸோ அந்த ஆள்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு மோகன்லால் என்னெல்லாம் அட்வென்ச்சர்ஸ் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது, அண்ட் இதுக்கு இடையில வர தீய சக்தி இதை எப்படியெல்லாம் தடுக்க நினைச்சது, அந்த தீய சக்தியோட நோக்கம் என்ன, அண்ட் இதற்கெல்லாம் தாண்டி மோகன்லால் ஏன் அந்த பரோஸுங்கிற கேரக்டர் ஏன் இந்த புதையலை அடை காத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்ற படம் தான் இந்த பரோஸ். படத்துல நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். பரோஸ் என்கிற அந்த பூதமாக மோகன்லால் கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் அப்படிங்கிற டாகுக்கு நிச்சயமா இன்னும் ஒரு வலிமையை சேர்த்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட கெட்டப்ல இருந்து பல விஷயங்கள் ரொம்பவே இன்னோவேட்டிவா இருந்துச்சு. அதுக்கு ஒரு 100% கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது புரிய வருது. பட் சண்டை காட்சிகள்ல கொஞ்சம் அந்த ஒரு டயர்ட்னஸ் தெரியுது. மேபி டைரக்ஷனும் அவரே பண்றதுனால அந்த டயர்ட்னஸ் தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. அதுல இன்னும் கொஞ்சம் கன்விக்ஷன் இருந்திருக்கலாம். அதன் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. இசபெல்லா அப்படிங்கிற 2 பரிமாணங்கள்ல மாயா ராவ் வெஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். டீனேஜருக்கு உண்டான அந்த ஒரு துடிப்புத்தனம் அதை எப்பவுமே குறும்பா வெளிப்படுத்திட்டே இருக்கிறது, நிறைய அட்வென்ச்சர்ஸ்ல போய் மாட்டிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல சிறப்பாக கையாண்டிருக்காங்க. எமோஷனல் காட்சிகளையும் நல்லதொரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமா இவங்ககிட்ட இருந்து நல்லதொரு நடிப்பை வாங்கின டைரக்டர் மோகன்லாலுக்கும் அப்ரிசியேஷன்ஸ். இவங்களை தவிர தெரிஞ்ச முகங்களாக குரு சோமசுந்தரம், கெஸ்ட் ரோல்ல பிரணவ் மோகன்லால், லிடியன் நாதஸ்வரம் எல்லாம் போறாங்க. பட் பெரிய அளவுல இம்பாக்ட் இல்ல. ஒரு நார்மலான அங்கங்க பார்த்தா தெரிஞ்ச முகம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் நிறைய ஃபாரின் கேரக்டர்ஸ் போறாங்க. அது ஃபாரினர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் அவங்களோட யாரோட நடிப்புலையும் ஒரு கன்விக்ஷன் அப்படிங்கிறது சுத்தமா மிஸ் ஆகிற ஒரு ஃபீல்ல இருக்கு. எல்லாருமே ரொம்ப அனிமேட்டடா, ரொம்ப கேரிகேச்சரா ஃபீல் ஆகுறாங்க. ரொம்ப செயற்கையா இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் மெயினா அந்த நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சவங்க ரொம்ப 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 ஒரு சீரியல் தன்மையோட ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆக்டிங்கவே. அது கொஞ்சம் துருத்தலாவே இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி வர ஃபாரினர்ஸ் எல்லாருமே மலையாளத்தை அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கா பேசுறாங்க. அது எந்த வகையில அப்படிங்கிறது தெரியல. அது கொஞ்சம் லாஜிக்லெஸ்ஸா ஃபீல் ஆகுது. அதனாலேயே நமக்கு அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த படத்தை டோட்டலா 3Dல ஷூட் பண்ணணும், 3D கேமரால ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அந்த கிரியேட்டிவ் டிசிஷன் உண்மையிலே பாராட்டத்தக்கது. அதுக்கு சினிமோட்டோகிராஃபரா சந்தோஷ் சிவனை கொண்டு வந்ததும் நிச்சயமா பாராட்டத்தக்கது. ஒரு லெஜெண்ட் பெர்ஃபெக்டான ஒரு அவுட்புட்டை கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு நார்மலா ஒரு 3D கன்வர்ஷன் பண்ண படத்துக்கும் 3Dலேயே எடுத்த படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இந்த படத்தோட 3Dல பார்க்குறப்போ நம்மளால உணர முடியுது. அந்த அளவு டெப்த் இதுல நல்லாவே கிரியேட் ஆயிருக்கு. நிறைய காட்சிகள்ல நமக்கு அந்த ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு 3D ஒர்க் இதுல இருக்கு. 3D ஒர்க்குக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்ல தோணுதுன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்கிரிப்டை இன்னொரு பக்கம் வச்சுட்டு பார்த்தா ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு ப்ராடக்டை டைரக்டோரியல் டெபுவா சூஸ் பண்ணியிருக்காரு மோகன்லால். அண்ட் முக்கியமாக கிட்ஸுக்கான ஒரு அட்வென்ச்சர் படமாக இதை கொடுக்கணும், அது முடிஞ்ச அளவு டெக்னிக்கலாக ஒரு நல்ல படமாக கொடுக்கணும், 3Dயில் எடுத்த நினைச்சது அந்த இன்டென்ஷன் இதெல்லாமே நிச்சயமா பாராட்டத்தக்கது. இதை ஒரு பாசிட்டிவாகவும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அகெயின் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விட்டுட்டு டைரக்டராக பார்த்தா நிச்சயமா மோகன்லாலுக்கு கிராஃப்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அதாவது டைரக்டோரியல் ரீதியா அந்த டைரக்டரா அவர் எந்த மாதிரியான அவுட்புட்டை எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறதும் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதை விட ரொம்ப ஹார்ட் ஒர்க் கம்மியாக தேவைப்படுற படம், இல்லை ஒரு கமர்ஷியலான படம், இல்லை ஒரு லைட் வெயிட்டேஜ் உள்ள படத்தை டைரக்ட் பண்ணாருன்னா இதை விட ஒரு சிறந்த அவுட்புட்டை அவரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த படம் பார்க்குறப்ப நம்மளால உணர முடியும். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு கிட்ஸுக்கான ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரியாக இருந்தாலுமே எங்கேயுமே நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை 1% கூட ஹோல்ட் பண்ணலை. ஸ்டோரி கான்ஃப்ளிக்ட்டும் சரி, எமோஷன்ஸும் சரி ரொம்ப 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 வீக்காகவே இருந்த ஒரு ஃபீல்டு தான் இருக்கு. வர காட்சிகளும் சரி, அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை நமக்கு பில்ட் பண்ணவே இல்லை. அடுத்து ஏதோ ஒரு அட்வென்ச்சர் போறாங்க, ஏதோ ஒரு சட்ட சிக்கல் இருக்கு, அதை சரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நாமளுமே ஒரு டிஸ்கனெக்டடான வாட்ச்ல தான்
இந்த படம் ஃபுல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அது ஒரு பெரிய நெருடல். இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, எமோஷனலி இந்த மாதிரி இன்னும் காட்சிகள் பில்ட் ஆயிருந்தா இந்த அட்வென்ச்சர் இன்னுமே மீனிங்ஃபுல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான் அது இந்த படத்துல ஒரு பெரிய நெகட்டிவா உருவாயிருக்கு. அடுத்தது என்னதான் இது ஒரு ஃபேண்டசி படமா இருந்தாலும் அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்கான லாஜிக் அப்படிங்கிறது நல்லா கிளியரா டிஃபைன் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரியான ஒரு டெஃபினிஷன் இந்த படத்துல மிஸ் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல மோகன்லாலோட கேரக்டர் அந்த பூதம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ அவர் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார் அப்படிங்கிற ஒரு லாஜிக் சொல்றாங்க. பட் அவர் கையில வச்சிருக்கிற பொருட்கள் கத்தியில இருந்து ஷீல்ட்ல இருந்து எல்லாமே எல்லாருக்குமே தெரியுது. அந்த ஷீல்டுக்கு வந்து அந்த இடத்துல மிதக்கிற மாதிரியும் கத்தி வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் எல்லாருக்குமே பார்க்க முடியுது. பட் ஒரு கட்டத்துல மோகன்லால் வந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பேகை மாட்டிட்டு போறாரு. பட் அந்த பேக் வந்து யார் கணக்கும் தெரியல. இந்த மாதிரியான சில லாஜிக் கேள்விகள் நமக்கு டவுட் கிளப்பிட்டே இருக்கு. இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா மோகன்லால் வந்து எல்லா பொருட்களுக்குள்ளேயும் பூந்து வெளியே போறாரு. அந்த மாதிரியான சக்தியெல்லாம் அவருக்கு இருக்குன்னு காட்டப்படுது. சில இடங்கள்ல சண்டையும் போடுறாரு. 1-to-1 காம்பேட் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாரு. இது ஏன் அப்படிங்கிறது புரியல. அந்த இடத்துலயும் அந்த சக்திகளை வந்து பிரயோகப்படுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம முன்வைக்க வேண்டியதா இருக்கு. வேணுங்கிறப்போ அந்த பவர் வந்து ஃபேசிங் பவர் வந்து வருது, வேணாதப்போ சண்டையே போடுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த குழப்பம் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான அந்த கேரக்டருக்கு இதெல்லாம் பவர்ஸ், இதெல்லாம் அவரால் பண்ண முடியுங்கிறத ப்ராப்பராக டிஃபைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கார்த்திகளை அமைச்சிருந்தா இன்னும் ஒரு கிளியரான ஃபேண்டசி படமா அந்த ஜான்ருக்கு ஒரு நியாயம் செய்யற படமா இருந்திருக்கும்னு சொல்லலாம். அடுத்து என்னதான் அந்த 3D ஷார்ட் இன் 3D அப்படிங்கிறது நல்லாவே இருந்தாலும் எல்லா ஷாட்லையும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று தூக்கி கேமரா முன்னாடி நீட்டுறதை தவிர்த்திருக்கலாம். இன்னும் கிரியேட்டிவா சில விஷயங்கள் யோசிச்சிருக்கலாம். டெப்த் கிரியேட் ஆகுதுதான், நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குதுதான். பட் எதுக்கு எடுத்தாலும் நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தணுங்கிறதுக்காக எதையாவது தூக்கி கேமரா மேலே வீசுறது, இல்லை வந்து கத்தியை வந்து கேமரா முன்னாடி நீட்டுறது, இல்லை யாராவது ஒரு கேரக்டர் வந்து கையை நீட்டி பேசுறது, இப்படிங்கிற மாதிரியான ஸ்டீரியோடிப் ஷார்ட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் நிறைய கிரியேட்டிவிட்டி அதில் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு. அடுத்த லிடியன் நாதஸ்வரமோட பாடல்கள் நிறைய இடங்கள்ல ஸ்பீட் பிரேக்கரா தான் வந்துட்டு போகுது. என்னதான் அது மினி வெர்ஷன்ஸா இருந்தாலும் நிறைய இடங்கள்ல கதையை நிறுத்திட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு பாடல்கள் போன மாதிரியும் இருந்துச்சு. அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அந்த பாடல்களை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிளேஸ் பண்ணிருக்கலாம், இல்ல கம்மி பண்ணிருக்கலாம். பரோஸ் படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமா 3D எஃபெக்ட்ல எடுக்கப்பட்ட படம், ஷார்ட் இன் 3D அப்படிங்கிற கேட்டகரியில ஒரு நல்லதொரு அட்டெம்ப்ட். நிச்சயமா ஒரு என்ஜாயபிளான 3D இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் ஸ்கிரிப்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதா இந்த படத்துல இருக்கிற ஒரு பெரும் சோதனை. டைரக்ஷன் வைஸ் மோகன்லால் வந்து டெக்னிக்கலா சாதிச்சிருந்தாலும் ரைட்டிங்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். அது மிஸ் ஆகிறதுனால இந்த படத்தை ஒரு புவர் ரேட்டிங்ல தான் நம்ம வந்து வேல்யூ பண்ண வேண்டியதா இருக்கு. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.